ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோயம்பேட்டில் ஒரு மிக முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படக்கூடிய டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இ ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலாப்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. காலாப்பட்டி ரோடு கோயம்பேட்டூரில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் ஆகக்கூடிய 18 வருஷங்கள் ஆகக்கூடிய ஒரு கல்லூரியாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2736 அப்படிங்கக்கூடியது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருந்துட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சு எடுக்கும்பொழுது நமக்கு இந்த கோட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன், ஏஐசிடியோடைய அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஐஆர்எஃப்லேயும் ஒரு நல்ல ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோடைய சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 90 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 200 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 600 இன்டெக்ஸ் வச்சுருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட்டுடைய பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 80 to 90% வரைக்கும் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரி என்ன, எந்த மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் எம்என்சியான விப்ரோ, ஹெச்சிஎல், டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ், காக்னிசன்ட், ஐபிஎம், தென் பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஜெமினி, அது மட்டும் இல்லாமல் அசெஞ்சர், இந்த மாதிரியான எல்லாருக்குமே தெரிஞ்ச நல்ல ஒரு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனிஸுமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை தவிர இன்னமும் சில கம்பெனிஸ் வந்து நமக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய ஸோ நமக்கு தெரியாத இன்னும் நேம் வந்து அது நமக்கு ஃபெமிலியராக இருக்காது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நேம் வந்து நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸுமே இங்கே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவராலாக ஒரு 200+ கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. கூடவே கோர் பிரான்ச்சஸ்க்கான ரெக்ரூட்டர்ஸுமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மஹேந்திரா, டாடா, அசோக் லைலாண்ட், பாரத் பென்சே, ரெனால்ட், நிசானு, போஸ்கே, ஹிட்டாச்சி இந்த மாதிரியான கோர் கம்பெனிஸுமே இங்கே நிறையா வந்துட்டு இருக்காங்க. அதுபோக நமக்கு ஃபினான்சியல் ரிலேட்டட் நிறையா பேங்கிங் செக்டர்லேருந்துமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் 80 to 90% வரைக்கும் இங்கே தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய காலேஜஸாகவும் இருந்திருக்கு. ஸோ நமக்கு ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 32 LPAவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க. லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 3.5 LPA வரைக்குமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3.5 கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 lakhs வரைக்குமே கோர் பிரான்ச்சஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜினுடைய கிரேட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நேக்கோடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A+ அப்படிங்கிறது இந்த காலேஜோடைய நேக்கோடைய கிரேடாக இருந்துகிட்டு இருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் NBA ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. இங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமோ அதை வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய PMS போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 7.5 ஸ்காலர்ஷிப்ஸ், அதுபோக உங்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் இந்த மாதிரியான ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸ் தான். தென் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லேபரட்டரி பார்த்தீங்க அப்படின்னா லேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான செப்பரேட் லேப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் லேபாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி லேப்ஸ் இருக்குது. ஸோ லேபில் இருந்து நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். அதுபோக இங்கே லைப்ரரிஸ் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 புக்ஸுக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆன்லைன் டேட்டா பேஸஸ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் நிறையா நீங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான ஜோர்னல்ஸு அதாவது தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் ஜோர்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜோர்னல்ஸ்ன்ட்டு நிறைய ஜோர்னல்ஸ் இருக்குது. அதுபோக உங்களுக்கு இங்கே என்ன ஒரு டேட்டா தேவையோ எல்லா டேட்டாவுமே இந்த லைப்ரரியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அரியர் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. அங்கே கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடக்குமா, கிளப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளப்ஸ் இங்கேயுமே ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன் ஆர்ட் கிளப், ட்ராமா கிளப் அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன கிளப்ஸ் இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இங்கே தாராளமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா செமினார்ஸு, ஒர்க் ஷாப்பு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு நடக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐவி, தென் பொங்கல், ஓணம் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா செலிப்ரேட்ஸ் பண்ணுவாங்க. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கான ஃபுட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2-3 வெரைட்டியில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 பேர் ஸ்டே பண்ணுறோம், 4 பேர் ஸ்டே பண்ணுறோம், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஏசி, நான் ஏசி, ஆர்டினரி ரூம் இந்த மாதிரி 2-3 கேட்டகரியில், லக்ஸரி ரூம் அப்படின்ட்டு 2-3 கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எது செட் ஆகுமோ அந்த ரூமை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், ரூம் அப்ளையன்ஸு, தென் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸு இந்த மாதிரியான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே காலேஜ் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸஸுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 30+ ரூட்ஸில் வந்து பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஸ்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஃப்டி சிஸ்டம்ஸ் வச்சு நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய பஸ்ஸை தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டு, ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரியான பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக உங்களுக்கு அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இங்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் எந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுடைய கட் ஆஃப் 170 to 180 வருது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே படிக்கணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய வீடியோஸை நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் கண்டிப்பாக போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.